நீங்க ஒரு சாலரிட் பர்சனா உங்களோட சம்பளம் ஜூலை மாசத்துல இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு நிறைய செய்தி கேள்விப்பட்டு வந்துட்டு இருக்கீங்களா? புதுசா வந்திருக்கிற இபிஎஃப்ஓ ரூல்ஸ் பிரகாரம் நம்மளோட பிஎஃப் பணத்தை புடிக்க மாட்டாங்களாமா அப்படின்னு ஒரு ரூமர் கிளம்பியிருக்கே. அது உண்மையா? அப்படியே பிஎஃப் புடிச்சாலும் கம்மியா தான் புடிப்பாங்களாம். மீதி பணத்தை நம்மளுக்கு சம்பளத்துல போட்டு கொடுத்துருவாங்களான்னு ஒரு நியூஸ் இருக்கே. அது என்ன கதை? ஆக்சுவலா இந்த இபிஎஃப் அப்டேட் தான் என்ன? இது மூலியமா நம்ம சம்பளம் ஏறுமா இறங்குமா? சோ இந்த எல்லா குழப்பத்துக்கும் இன்னைக்கு உங்களுக்கு பதில் கிடைக்க போகுது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இபிஎஃப்னா என்ன? எதுக்கு கம்பெனி உங்களுக்கு இந்த பணத்தை டிடெக்ட் பண்றாங்க? இந்த டிடெக்ட் பண்ண பணத்தை எங்க போடுறாங்க? அது என்ன ஆகுது? இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய ரூல் பிரகாரம் நம்ம சம்பளம் ஏறுமா இறங்குமா அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் கிளியரா புரிஞ்சுக்குவீங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். முதல்ல இபிஎஃப்ஓனா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கம்பெனிஸா ஆர்கனைசேஷன் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் வேலைக்கு ஆளுங்களை எடுப்பாங்க, எம்ப்ளாயீஸை எடுப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் போட்டு கொடுப்பாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருச்சுல? இந்த சம்பளத்துல பே ஸ்லிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். உங்க பே ஸ்லிப்ல உங்களோட சம்பளம் ஒரு மொத்த அமௌண்ட்டா உங்களுக்கு இருக்காது. அதை பிரிப்பாங்க. பேசிக் சேலரி இவ்வளோப்பா, உனக்கு ஹெச்ஆர்ஏ அலவன்ஸ் இவ்வளோ கொடுப்போம், டிராவல் அலவன்ஸ் இவ்வளோ கொடுப்போம், அந்த அலவன்ஸ் இந்த அலவன்ஸ்னு அதர்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 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 4-5 விஷயத்தை போட்டு அது எல்லாமே கூட்டி கழிச்சு உங்களுக்கு மொத்தமா சம்பளமா கொடுப்போம் அப்படின்னு மாச சம்பளத்தை வழங்குவாங்க. இந்த சம்பளத்துல அப்பா பிஎஃப் புடிச்சுக்கிட்டாங்க, அதான் இந்த மாசம் சம்பளம் கம்மி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. அந்த பிஎஃப் அப்படின்னா என்னன்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட். எங்க பிடிப்பாங்க அப்படின்னா, உங்களோட பேசிக் சேலரி அப்படிங்கிற ஒரு மேஜரான ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்ல 12% பிடிப்பாங்க உங்க சம்பளத்துல இருந்து. கம்பெனி ஒரு 12% அதே அமௌண்ட்டை போடுவாங்க. ஒன்னா இந்த அமௌண்ட்டை உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்னு ஒன்று ஓபன் பண்ணி அதுல இந்த பணத்தை போட்டாங்க அப்படின்னா, அரசாங்கம் அதுக்கு 8.2% வட்டி போடும் அந்த பணத்துக்கு. சோ இந்த பணம் அப்படியே காம்பவுண்ட் ஆகி ஒரு நல்ல ஒரு கார்பஸ் அமௌண்ட்டா உருவாகும் நீங்க விட்டீங்க அப்படின்னா. சோ எதுக்காக இந்த ஒரு அமௌண்ட், எதுக்குப்பா இந்த பிளான் எல்லாம், இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு பண்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ரிட்டையர்மெண்ட் டைம்ல அவங்களோட சர்வீஸ் முடிஞ்சு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பென்ஷன் வரும். பிரைவேட் செக்டர் எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுவாங்க? பென்ஷன் எல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கம்பெனி விட்டு கம்பெனி மாறிக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் லாயலா 16,000 வருஷம் நீங்க ஒரே கம்பெனில வேலை செஞ்சா பென்ஷன் எல்லாம் எந்த கம்பெனிலும் கிடைக்காது. சோ இந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் இருக்கணும் பிரைவேட் செக்டர் எம்ப்ளாயிஸ்க்கு அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு சேமிப்பை நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ற நாள்ல இருந்தே உங்களுக்காக கம்பெனி கான்ட்ரிபியூஷன், உங்க கான்ட்ரிபியூஷன் சேர்த்து அரசாங்கம் அதுக்கு ஒரு வட்டி போட்டு கொடுக்குறப்போ உங்க ரிட்டையர்மெண்ட் டைம்ல இதை அப்படியே விட்டு வச்சீங்கன்னா நல்ல ஒரு கார்பஸ் அமௌண்ட்டா உருவாயிருக்கும். இதுதான் இபிஎஃப்ஓ. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இபிஎஃப்ஓ புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த புதிய ரூல்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுவோம். அதை சொல்றதுக்கு முன்னாடி அந்த ரூல் புரியணும்னா இன்னொரு மேட்டர் உங்களுக்கு புரிஞ்சா. இப்போ உங்களோட சம்பளம் ஒரு 20,000 வச்சுக்கலாம். உங்க கூட வேலை செய்யறவங்க இல்ல உங்களோட மேனேஜர் ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்களோட சம்பளம் ஒரு 75,000 80,000 வச்சுக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. ஆமா, உங்க சம்பளத்துக்கு எவ்வளவு பிஎஃப் பிடிக்கிறாங்க அப்படின்றப்போ அவரு 3,600 ரூபா டிடெக்ட் ஆகுதுன்றாரு. நீங்க உங்க பே ஸ்லிப்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் 3,600 ரூபா தான் டிடெக்ட் ஆகுது. ஏப்பா, ஏன் சம்பளமும் உன் சம்பளமும் ஒண்ணா? நீ 70,000 80,000 வாங்குற, உனக்கு 3,500னா நான் 20,000 தானே வாங்குறேன், எனக்கு இதுக்கு அவ்வளவு பணத்தை டிடெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்மள நிறைய பேர்த்துக்கு இருக்கு. இதுக்கான கிளாரிட்டி இப்ப நான் கொடுக்குறேன், தெளிவா கேளுங்க. இப்ப நம்மளோட சம்பளம் இருக்கு. எவ்வளவு நம்ம சம்பளம் வாங்கினாலும் 12% ஆஃப் த பேசிக் சேலரின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த பே ஸ்லிப்ல நான் சொன்னேன் இல்லையா, பேசிக் சேலரியில அந்த அமௌண்ட்டுக்கு 12% நம்ம சம்பளத்துல இருந்து அவங்க டிடெக்ட் பண்ணுவாங்க. நீங்க 5,000 ரூபாய் சம்பளத்துக்கு சேர்ந்தாலும் சரி, 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு சேர்ந்தாலும் சரி, இல்ல நீங்க 1,00,000 ரூபாய் சம்பளத்துக்கு சேர்ந்தாலும் சரி, அந்த ஒரு பேசிக் சேலரி அதுல 12% டிடெக்ட் பண்ணி கம்பெனி ஒரு 12% கான்ட்ரிபியூட் பண்ணி மொத்தமா ஒரு அமௌண்ட்டை அந்த அக்கௌண்ட்ல போடுவாங்க. இப்ப இந்த இடத்துல தான் ஒரு ரூல் ஆல்ரெடி இபிஎஃப்ஓ போட்டிருந்தாங்க. இப்ப நீங்க உங்க சந்தேகம் இருந்தது இல்லையா, எப்பா நான் 20,000 வாங்குறேன், என்னோட பேசிக் சேலரி ஒரு 15,000 இருக்கு, அதுல ஒரு 12% அப்படின்னா 1,800 முடிஞ்சிடும். அந்த மனுஷனோட பேசிக் சேலரி 40,000 45,000, அதுல 12% ரொம்ப அதிகமாலப்பா வரும், எப்படி அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு இல்லையா. இந்த ஒரு இது கிளியர் பண்றதுக்காக தான் இபிஎஃப்ஓ ஆல்ரெடி ஒரு ரூலை போட்டிருந்தாங்க. இது புதுசா வந்த ரூல் கிடையாது, இது ஆல்ரெடி இருந்த ரூல். என்ன ரூல்னா,
15,000 ரூபாயை பிக்ஸ் பண்ணிக்கோங்கப்பா. 15,000 ரூபாய்க்கு கம்மியா இருக்கிறவங்களுக்கு அந்த சம்பளத்துக்கு என்னமோ அதுல 12% பிடிங்க. ஆனா 15,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறாங்க இல்லையா, அவங்களாகட்டும் 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களாகட்டும் 12% ஆஃப் 15,000. 15,000த்துல 12% அப்படின்னா எவ்வளவு? 1,800 ரூபாய். அதாவது நீங்க 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் சரி, இல்ல 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் சரி, உங்களுக்கு மொத்தமாவே 15,000க்கு மட்டும்தான் அந்த 12% வந்து பிடிப்போம் அப்படிங்கிற ஒரு ரூலை வந்து இபிஎஃப்ஓ போட்டாங்க. அப்போ கால்குலேட் பண்ணி பாருங்க, 15,000க்கு 12% அப்படின்னா 1,200 ரூபாய், கம்பெனி ஒரு 1,800 ரூபாய், மொத்தம் 3,600 ரூபாய் வந்து டோட்டல் பிஎஃப் அமௌண்ட்டா அங்க வந்து நம்ம வந்து அக்கௌண்ட்ல போட வேண்டியிருக்கும். கரெக்டா? சோ இது ஒரு சினாரியோ. எங்க நம்ம வாங்கக்கூடிய சம்பளத்துல 15,000க்கு மட்டும்தான் அந்த ஒரு 12% பிஎஃப் டிடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட சினாரியோ. இன்னொரு சினாரியோ இருக்கு, அதையும் சொல்ற, தெளிவா கேளுங்க. சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் வந்து மினிமமா நாங்க 1,800 ரூபாய் வந்து டெட் பண்ணுவோம் 15,000 ரூபாய் கால்குலேட் பண்ணி. ஆனா அந்த ஒரு அமௌண்ட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த ஆப்ஷன் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சில கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. எப்படின்னு கேளுங்க. இப்போ உங்களுக்கு 3,600 ரூபாய் பிடிக்க வேண்டிய இடத்துல, இல்ல மேபி 1,800 ரூபாய் பிடிக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு ஒரு 4,000, 5,000, 6,000 பிடிச்சாலும் எனக்கு ஓகே அப்படின்னு நீங்க அந்த ஒரு ஆப்ஷனுக்கு ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ராசஸையுமே அவங்க பண்ணுவாங்க. இது எப்போ எந்த சினாரியோல யாருக்கு நடக்கும்னா, சில பேர் வந்து ஃபைனான்ஷியலி ரொம்ப சேலரி வீட்டுக்கு எடுத்துட்டு போற சேலரியில டிபெண்டபிளா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து சேமிப்புல ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் உருவாயிட்டு இருக்குல்ல, அதுல நம்ம நிறைய போடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்டவங்க வந்து அந்த மாதிரி கம்பெனி ஆப்ஷனும் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் எல்லாம் இருக்கு. இதுதாங்க சினாரியோ. இப்போ இபிஎஃப்ஓ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெரிய மாற்றம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, கிளாரிஃபை தான் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, யாரா இருந்தாலும் ஸ்டாச்சுட்டரி வேஜ் சீலிங் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் நீங்க பிஎஃப் பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு 15,000 தான்ப்பா மேண்டேட்டரி. 15,000 கம்மியா சம்பளம் வாங்குறவங்க அந்த சம்பளத்துக்கு தகுந்தாப்புல 12% போட்டுக்கங்க. ஆனா 15,000 ரூபாய் வரைக்கும் மட்டும்தான் நீங்க 12% கால்குலேட் பண்ணணும். அவங்க 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு 50,000 ரூபாய்க்கு 12% நீங்க போடுற மாதிரி இல்ல. அது மேண்டேட்டரி கிடையாது அப்படிங்கறத இபிஎஃப்ஓ என்ன பண்ணிருக்காங்க, திருப்பி கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. அதுக்காக நீங்க எக்ஸ்ட்ராவா நீங்க வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷன் இனிமே கொடுக்க முடியாதான்னு கேட்டீங்கன்னா கொடுக்கலாம். கம்ப்ளீட்டா வாலண்டியரா நீங்க போய் கொடுக்கலாம், உங்க கம்பெனில அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா. அதுக்காக கம்பெனிஸும் மேண்டேட்டரியா நாங்க வந்து நீங்க எவ்வளவு அதிகமா சம்பளம் வாங்குறீங்களோ அவ்வளவு அதிகமா பிஎஃப் பிடிப்போங்கிற வந்து ஒரு மேண்டேட் உள்ள கம்பெனிஸும் கொண்டு வர்ற மாதிரி இல்ல. அது ஒரு ஆப்ஷனா தான் எம்ப்ளாயிக்கு கொடுக்கணும். அண்ட் இன்கேஸ் அந்த ஒரு எம்ப்ளாயி எனக்கு 1,800 ரூபாய் பிடிக்கிறீங்களா அவ்வளவே போதும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதோட நிறுத்திக்கலாம். சோ இதுதான் புதுசா வந்திருக்கக்கூடிய பழைய ரூல். அதாவது ஒரு மாற்றமும் இல்ல, இது வந்து கம்ப்ளீட்டா ரீகன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான்ப்பா மேண்டேட்டரியா 15,000 தான் எங்களோட லிமிட், அதுக்கு மேல நீங்க பிடிக்கணும்ன்றதெல்லாம் இல்ல, மேண்டேட்டரியா 15,000 வரைக்கும் நீங்க வந்து 12% பிடிக்கலாம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்த முக்கியமான கேள்விக்கு நம்ம வருவோம். நம்மளோட சேலரி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இதோ இருக்கு. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். போங்க, நீங்க ஒரு சேலரிட் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா போய் உங்களோட ஹெச்ஆர்எம் எது இருக்கோ அதை ஓபன் பண்ணுங்க, உங்க பே ஸ்லிப் ஓபன் பண்ணுங்க. பே ஸ்லிப் ஓபன் பண்ணி அதுல உங்களுக்கு பேசிக் சேலரி எவ்வளவுன்னு பாருங்க, எவ்வளவு டிடெக்ட் பண்றாங்க பிஎஃப் அப்படிங்கறத பாருங்க. ஒருவேளை 1,800 ரூபாயா இருக்கு அப்படின்னா 1,800 பிளஸ் 1,800 3,600 ரூபாயா இருக்கு அப்படின்னா உங்க சம்பளத்துல எந்த மாற்றமும் இல்ல. அடுத்த மாசமும் உங்களுக்கு இதேதான். ஏன்னா ஆல்ரெடி அந்த லிமிட்ல தான் உங்க கம்பெனி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்கேஸ் உங்களோட கம்பெனில நீங்க வாலண்டியரா போய் இந்த மாதிரி எனக்கு மாசமானா இவ்வளோ அதிகமாவே டிடெக்ட் பண்ணுங்க, பரவாயில்ல 6,000 7,000 டிடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க மேபி மாத்தி கான்ட்ரிபியூஷனை குறைச்சு சம்பளத்துல வேணா அதை கொஞ்சம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படிதான் சம்பளம் உயர்த்தலாமோ தவிர ஆல்ரெடி நம்ம 1,800 வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட சம்பளம் எல்லாம் கைக்கு வர சம்பளம் எல்லாம் ஏறாது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன்ல இருந்து நீங்க வெளியில வந்திருப்பீங்க. உங்களுக்கு இபிஎஃப்ஓ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். வளன்னு நானும் எங்கேயோ உங்களை கொண்டு போய் எங்கேயோ கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கேன். ஏதாவது ஒண்ணு புரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை காமெண்ட் செக்ஷன்ல புரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா ஓகே
டவுட்ஸ் இருந்தால் அதை கேளுங்க, அதை நம்ம வந்து அப்படியே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் ஜூலை மாசத்துல வந்திருக்கக்கூடிய புதிய பழைய இபிஎஃப்ஓ கன்ஃபர்மேஷன் அப்டேட். ஸோ இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? இனிமே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு, நீங்க ஒரு ஃப்ரெஷர் ஆர் மேபி நீங்க வந்து அதிகமா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தாலுமே வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until this, மேகலா கரன் signing off. நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.